இந்த கேஸ்ல 600 பேர் உள்ள இருக்கிறாங்க, சம்மந்தப்படுறாங்க, 600ல இருந்து 900 பேர்கிட்ட வர்றாங்க அப்படின்னு சொல்லுது இடி தரப்பு. 600 பேருக்கு சார்ஜ் ஷீட் போட போறாங்களா அப்படின்றது தெரியல. இன்டர்நேஷனல் லெவல்ல எய்ம் பண்ணப்பட்டு இன்டர்நேஷனல் லெவல்ல இதுக்கு சதி நடந்திருக்குன்னு சொல்லப்பட்ட ராஜீவ்காந்தி கேஸ்லயே 36 பேருக்கு தான் சார்ஜ் ஷீட்டு, 24 பேர் தான் அதுல தண்டிக்கப்படுறாங்க, மீதி எல்லாரும் அக்யூட் ஆகுறாங்க. ஒரு ஜாப் ஸ்கேம் அப்படின்ற இடத்துல 600 பேரை இடி உள்ள இன்வால்வ் பண்ணுது அப்படிங்கும் போது எதற்காக இந்த 600 லிஸ்ட் எல்லாம் ரெடி பண்றாங்க அப்படின்னா வாழ்நாள் முழுக்க சிறையில் தள்ள வேண்டும் அப்படின்ற நோக்கத்தோடயே தான் இது புனையப்படுகிறது அப்படின்ற சந்தேகம் இருக்கு. அஜித் பவார் மேல சிபிஐ கேஸ் இருக்கு, இடி முகாந்திரம் இருக்குன்னு சொல்லுது. அவர் பிஜேபியோட அலையன்ஸுக்கு போயிடுறாரு. கேசஸ் அப்படியே என்ன ஆச்சு ஏதாச்சு, சித்ரா ராமகிருஷ்ணன் வழக்கு என்ன ஆச்சோ அதே மாதிரி இவங்க வழக்கும் அப்படியே போச்சு. நீதிபதி லோயா கேஸ் என்னாச்சோ அதே மாதிரி இந்த கேஸ் அப்படியே போயிருச்சு. ஒரு பொண்ணை உளவு பார்த்த கேஸ் அமித்ஷா மேலையும் மோடி மேலையும் அங்க இருக்கிற அதிகாரிகள் மேலையும் வந்தது என்ன ஆச்சோ அதே மாதிரி இங்கே ஆயிடுச்சு. தேசியவாத காங்கிரஸ்ல நவாப் மாலிக்னு ஒருத்தர் இருக்கிறாரு. அவர் மேல சும்மா குற்றச்சாட்டு இல்ல, அதாவது அவர் தாவூத் இப்ராஹிமோட தொடர்புல இருக்கிறாருன்ற அளவுக்கு அவர் மேல அலிகேஷன். இப்ப நவாப் மாலிக்கு குறி வைக்கிறாங்க, நவாப் மாலிக்கை சேர்த்துக்கிட சொல்லி கேட்கிறாங்க. நவாப் மாலிக் முதல்ல மறுக்கிறாரு. அவர் மீது குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்து அவரை உள்ள ஏத்துறாங்க, ஜெயிலுக்குள்ள ஏத்திடுறாங்க. அவரை வெளியவே விடக்கூடாதுன்னு கண்டன் பண்ணாங்க. யாரு? இடி. அவர் உடம்பு சரியில்லை, மருத்துவமனையில படுக்கையானாரு அப்படின்லாம் சொல்லி கூட அவருக்கு மெடிக்கல் பில். அப்ப இது வரைக்கும் செந்தில் பாலாஜி இவரும் ஒரே மாதிரி ட்ரீட் ஆயிருக்காங்க. செந்தில் பாலாஜியும் ட்ரீட்மெண்ட்ல இருக்கிறாரு, மெடிக்கல் பெயில் மறுக்கப்படுகிறது. இவரும் ட்ரீட்மெண்ட்ல இருக்கிறாரு, மெடிக்கல் பெயில் மறுக்கப்படுகிறது. இப்போ அங்கதான் இடி பிஜேபியினுடைய இரட்டை வேடம் அம்பலப்பட்டிருக்கிறது. நேற்று சுப்ரீம் கோர்ட்ல அவருடைய மெடிக்கல் பெயிலை எக்ஸ்டெண்ட் பண்றத பத்தின அப்பீல் போகுது. சொலிசிட்டர் ஜெனரல் துஷார் மேத்தா உள்ளிட்டவர்கள்லாம் வர்றாங்க. என்ன சார், நோ அப்ஜெக்ஷன் யுவர் ஆனர். என்ன இதே ஆளு இதே நீதிமன்ற வளாகத்துல செந்தில் பாலாஜி வழக்குல we have objections your honor அப்படின்றாரு. ஆனா அதே நபர் இங்க மகாராஷ்டிராவை சேர்ந்த எம்எல்ஏ நவாப் மாலிக்கு நோ அப்ஜெக்ஷன் சொல்றாரு. எப்படி? ஒருவேளை செந்தில் பாலாஜி பாஜகவோடு நேரடியாகவோ மறைமுகமாகவோ இணங்கி போவதற்கு தயாரானால் அவருக்கும் ஆப்பிள் ஜூஸ் கொடுத்துருவாங்க. அப்ரூவ் ஆயிட்டீங்கன்னா ஆப்பிள் ஜூஸ் கொடுத்துருவாங்க. அந்த செந்தில் கவுண்டமணி காமெடி தெய்யந்தா அந்த படத்துல அங்க செந்தில் படுத்திருப்பாரு. செந்தில் கால் மேல கால் போட்டு படுத்துட்டு ஆப்பிள் ஜூஸ் கொடுத்துட்டு இருப்பாரு. அவனுக்குலாம் ஆப்பிள் ஜூஸ் கொடுக்குற அவர் அப்ரூவ் ஆயிட்டாரு சார், ஆப்பிள் ஜூஸ் கொடுக்குறோம், நீங்களும் அப்ரூவ் ஆயிருங்க, உங்களுக்கு ஆப்பிள் ஜூஸ் கொடுப்போம் அப்படிம்பாங்களே. ட்ரைப்ஸ் பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு ஊடகவியலாளர் திரு இந்திரகுமார் தேரடி அவர்கள் இணைந்துள்ளார். வாருங்கள், அவரோடு பேசலாம். வணக்கம் இந்திரா. வணக்கம். அதாவது இடி தொடர்ந்து என்னென்ன செய்யுது அப்படின்ற பல்வேறு விஷயங்களை குறித்து தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்கிறீங்க. அந்த வகையில் இன்றைக்கு 3வது முறையாக அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்களுடைய ஜாமீன் மனுவை தள்ளுபடி செய்திருக்கிறது நீதிமன்றம். குறிப்பாக இந்த ஜாமீன் மனுவை தள்ளுபடி பண்ணது சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்ற நீதிபதி அல்லி அவர்கள் இதை தள்ளுபடி பண்ணியிருக்கிறாங்க. ஜாமீன் தர முடியாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. இடி தரப்புலையும் அதற்கு இவர் வெளியே போனால் சாட்சியங்களை கலைத்து விடுவார், இன்னும் பவர்ஃபுல் பொசிஷனில் இருக்கிறாரு அப்படின்ற ஒரு விஷயத்தையும் குறிப்பிட்டு பேசியிருக்கிறாங்க. இந்த விவகாரம் தொடர்பாக உங்களுடைய கருத்து என்ன? இதுல செந்தில் பாலாஜி அவர்களுக்கு இன்றைக்கு பிணை கிடைக்கும் கிடைக்காது அப்படின்னு மாறுபட்ட எதிர்பார்ப்புகள் தான் இருந்தது. காலையில் 10:30 வர வேண்டிய தீர்ப்பு லிஸ்டட் ஃபார் 10:30 AM. ஆனால் மாலை 5 மணிக்கு தான் ஜட்ஜ்மெண்ட் ப்ரொனவுன்ஸ் ஆகுது. எதனால் தாமதம் அப்படின்றது தெரியல. நீதிமன்ற நடைமுறைகளில் இந்த மாதிரியான தாமதங்கள் ஏற்படக்கூடியது தான். ஆனால் காலையிலிருந்தே ஒரு பெரிய காத்திருப்பு இருந்தது. நம்ம கூட இன்டர்வியூலாம் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டு என்ன எந்த அப்டேட்டையும் காணோம், கோர்ட் பீட்டில் விசாரிச்சா எல்லாம் உள்ளதாக இருக்கிறாங்க, ஆனால் ஆர்டர் இன்னும் பாஸ் ஆகலை அப்படின்ற மாதிரிலாம் தகவல் சொல்லிட்டு இருந்தாங்க. ஃபைனலி பெயில் ரிஜெக்டட் அப்படின்ற நியூஸ் வந்துருச்சு. இப்போது இந்த இது 3வது முறையாக ரிஜெக்ட் ஆகிருக்கு. முதல்ல இந்த பெயில் பெட்டிஷன் போடும்போதே எந்த கோர்ட்டில் போடுறது, ஸ்பெஷல் கோர்ட்டில் போடுறதா, ஹைகோர்ட்டில் போடுறதா, செஷன்ஸா அப்படின்னு குழப்பங்கள் இருந்தது. அதற்கு பிறகு மெடிக்கல் பெயில் அப்ளை பண்ணி மெடிக்கல் பெயில் சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போய் ரிஜெக்ட் ஆகி அதுக்கப்புறம் சுப்ரீம் கோர்ட்டில் என்ன சொல்லிட்டாங்கன்னா, நார்மல் பெயில் அப்ளை பண்ணுங்க, மெடிக்கல் பெயில் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நார்மல் பெயிலுக்கு மாற்ற சொன்னாங்க. நார்மல் பெயில் பெட்டிஷன் மறுபடியும் இருந்தால் போட முடியும், அங்கே போய் மறுபடியும் நார்மல் பெயில் பெட்டிஷன் போட முடியாது. அப்போ இங்கே அதில் தானே சொன்னாங்க நீதிபதி இதை நான் கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்தேன். கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்தது எல்லாமே அதில் தான் நடந்தது. பைபாஸ் சர்ஜரிலாம் ஒரு மேட்ரா, அது இப்போலாம் எல்லா பேரும் அப்பெண்டிக்ஸ் மாதிரி அது சர்வசாதாரணமாக ஆப்ரேட் பண்ணிட்டு போயிடுறாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க. நீதிபதியே சொல்லியிருந்தாங்க. ஒரு அப்பா பைபாஸ் சர்ஜரியில் பறி கொடுத்தவனா பைபாஸ் எவ்வளோ கொடூரமானது அப்படின்றது நான் நேரில் பார்த்துருக்கேன். இது செந்தில் பாலாஜின்னு இல்லை,
ஒருவேளை இதே இடத்துல நாளைக்கு அண்ணாமலையோ சீமானோ இருந்திருந்தாலும் கூட இதுதான் என்னுடைய கருத்தாக இருக்கும். மெடிக்கல் கண்டிஷன் அப்படின்றது வந்து அவ்வளவு சாதாரணமானது அல்ல. பைபாஸ்ன்றது இன்னைக்கு 1000 பேர் பண்ணலாம், ஆனால் 1000 பேருக்கு வராத காம்ப்ளிகேஷன் 1001க்கு வருது அப்படின்றது தான் வந்து இன்றைக்கு இருக்கக்கூடிய யதார்த்தம். அப்போது ஆனாலும் கூட மெடிக்கல் பெயில் வந்து கொடுக்க முடியாது அப்படின்னு ரிஜெக்ட் பண்ணுறாங்க. இப்போ நார்மல் பெயில் அப்ளை பண்ணுறாங்க. நார்மல் பெயிலும் வந்து இப்போ ரிஜெக்ட் ஆகிருக்கு. திருப்பி அப்பீலு, திருப்பி சுப்ரீம் கோர்ட்டு. 2 வகையான காரணங்கள். ஒன்று, செஷன்ஸ் வந்து கொடுக்கறது அப்படின்றதுல வந்து அவங்க என்ன யோசிக்கிறாங்கன்னா, சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போட்டும், இவங்க தான் போகக்கூடிய ஆள் தானே. என்ஆர்லங்கோ இருக்கிறாரு, வில்சன் இருக்கிறாரு, முகுல் ரோஹத்கி இருக்கிறாரு, கபில் சிபல் இருக்கிறாரு, இவங்க சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போவாங்கல்ல, அங்கே போய் பார்த்துக்கட்டும், நம்ம ஏன் தேவையில்லாமல் தலையை கொடுத்து வாங்கி கட்டிப்பானே அப்படின்ற இதுதான். ஏன்னா ஏற்கனவே வந்து ஒரு கருத்து இருக்கு, நிச்சயமா இல்லாம இருக்காதுல்ல, எல்லாத்துக்கும் முகாந்திரம் இருக்கு. இப்போ இதற்கு முன்னாடி வந்து இடி வழக்குன்னு இல்லை, இப்போ கீழமை நீதிமன்றம் அப்படின்ற அந்த பேரின் காரணமாகவே அவங்க எல்லாம் கீழான நீதிபதிகள் போலவும் இவங்க மட்டும்தான் மேலான நீதிபதிகள் போலவுமான ஒரு பிம்பம் வந்து வெளியே இருந்திருக்கு. அவங்களுக்கு அந்த உள்நோக்கம் இருக்குன்னு நான் சொல்லலை, ஆனா அப்படியான ஒரு தோற்றம் ஏற்படுகிறது. மக்களுக்கும் கூட எந்த கீழமை நீதிமன்ற தீர்ப்பை ஹைகோர்ட்டுக்கு எடுத்துட்டு போனாலும் அந்த ஜட்ஜை பிடிச்சு திட்டுறது, அந்த ப்ராசஸை பிடிச்சு திட்டுறது அப்படின்னு சொல்லிட்டு ஹைகோர்ட் வந்து தொடர்ந்து தே ஆர் ஸ்லாமிங் த செஷன்ஸ் அப்படின்றதான் பார்க்குறோம். அப்போ இவங்க வந்து நம்ம எதுக்கு தேவையில்லாம தலையை கொடுக்கணும்னு தான் செஷன்ஸ்ல நினைப்பாங்க. அதுவும் இது இடி மேட்டர் அப்படின்றதுனால இவங்க அதை வந்து மறுத்திருக்கலாம். இப்போ இவங்க அடுத்து அப்பீல் பண்ணுவாங்க. என்ன ஒரு குழப்பமா இருக்கு, கிட்டத்தட்ட 200 நாள் மேல ஆயிடுச்சு, சார்ஜ் ஷீட் போட்டாங்க. அதுல இவங்க தரப்புல வாதங்கள், அதாவது பென்டிரைவ், அந்த ஆவணங்கள் இருக்கிறதா சொல்றப்படுற பென்டிரைவ்ல தகவலை இடி வந்து தன்னுடைய குற்றப்பத்திரிகைக்கு ஏத்த மாதிரி திருத்தி இருக்கிறாங்க. அரிமா சுந்தரம் அந்த வாதங்களை முன் வச்சிருக்கிறாரு. இடி தரப்பு வந்து அதை மறுக்குது. அடிஷனல் சாலிசிட்டர் ஜெனரல் வந்து ஆஜராகிறாரு, அவர் மறுக்கிறாரு அரிமா சுந்தரம். ஆனா வந்து அவர் வைத்த வாதங்கள் என்ன? செந்தில் பாலாஜி தரப்புல வைக்கப்பட்ட வாதங்கள், இதுல இல்லாத ஆவணங்கள் வந்து புகுத்தப்பட்டிருக்கின்றன, கணக்குகள் திருத்தப்பட்டிருக்கின்றன, இவங்க எடுத்துக்கிட்ட அந்த கால அவகாசத்துக்கு இடைப்பட்ட கணக்குகள் திருத்தி மாற்றம் செய்யப்பட்டிருக்கின்றன, அதாவது ஃபோர்ஜ்டு கிட்டத்தட்ட அப்படின்றதுதான். இப்போ வந்து உங்க பேங்க் ஸ்டேட்மெண்ட்ல வந்து 10,000 இருக்கு, பக்கத்துல ஒரு சைபர் போடுறது வந்து போடுறது அப்படின்னா போடுறது, அது மோசடி அப்படின்னா மோசடி இல்லையா? அப்போ அந்த மாதிரி நடந்திருக்குது அப்படின்றது இவங்க தரப்பு வாதம். அதாவது செந்தில் பாலாஜி தரப்புல ஆஜரான அரிமா சுந்தரம் தரப்புல முன்வைத்த வாதம். இப்போ பிரச்சனை வந்து இந்த வழக்கே இல்லை, பிரச்சனை வந்து பெயில் கொடுக்க முடியுமா முடியாதான்றது தான். செந்தில் பாலாஜி மேல சார்ஜ் ஷீட்டு அப்படின்றது இருக்கட்டும், இந்த கேஸ்ல 600 பேர் உள்ள இருக்கிறாங்க, சம்மந்தப்படுறாங்க, 600ல இருந்து 900 பேர் கிட்ட வர்றாங்க அப்படின்னு சொல்லுது இடி தரப்பு. 600 பேருக்கு சார்ஜ் ஷீட் போட போறாங்களா அப்படின்றது தெரியல. இன்டர்நேஷனல் லெவல்ல எய்ம் பண்ணப்பட்டு இன்டர்நேஷனல் லெவல்ல இதுக்கு சதி நடந்திருக்குன்னு சொல்லப்பட்ட ராஜீவ்காந்தி கேஸ்லயே வந்து 36 பேருக்கு தான் சார்ஜ் ஷீட்டு, 24 பேர் தான் வந்து அதுல தண்டிக்கப்படுறாங்க, மீதி எல்லாரும் வந்து அக்யூட் ஆகுறாங்க. இப்போ இதுல வந்து ஒரு ஜாப் ஸ்கேம் அப்படின்ற இடத்துல 600 பேரை இடி வந்து உள்ள இன்வால்வ் பண்ணுது அப்படிங்கும் போது எதற்காக இந்த 600 பேர் லிஸ்ட் எல்லாம் ரெடி பண்றாங்க அப்படின்னா, கொடுத்துடவே கூடாது, வாழ்நாள் முழுக்க சிறையில் தள்ள வேண்டும் அப்படின்ற நோக்கத்தோடையே தான் இது புனையப்படுகிறது அப்படின்ற சந்தேகம் இருக்கு. காரணம், ஒரு வழக்குல வந்து ஒரு குற்றவாளியை வந்து சிறையில் எடுக்கிறாங்க அப்படின்னா, விசாரணை காவலில் எடுக்கிறாங்க அப்படின்னா அவங்க வந்து விசாரிக்கப்படணும், அதன் மூலமா ஏதாவது தரவுகள் திரட்டப்படணும், தொடர்ந்து ஏதாவது நடக்கணும். இவங்க திரும்ப 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 தேடிக்கிட்டே இருக்காங்க. வச்சவனுக்கு தேடுற மாதிரி இவங்க வந்து போய் தேடிட்டு இருக்கிறது தான் வந்து சந்தேகத்தை எழுப்புது. ஆமா, நேற்று கூட சோதனை நடத்தினாங்க, நேற்று அவருடைய தம்பியினுடைய வீட்டுல சோதனை நடத்துறாங்க. பட் ஆனா அது வேறு வழக்கு சம்பந்தப்பட்டதுன்னு சொல்லப்பட்டாலும் கூட ஏதாவது சிக்கி விடாதா அப்படின்ற ஒரு டெஸ்பரேஷன் வந்து பார்க்க முடிகிறது. ஒரு குற்றவாளியை நார்மலான ஒரு ப்ரொசீஜர் எடுத்துக்கங்க, ஒரு குற்றவாளியை வந்து கைது செய்யணும் அப்படின்னா அவர் மீதான முகாந்திரம் இருக்கணும், பிரைமா ஃபேசியா, அதற்கடுத்து அதற்கு சாட்சியங்கள் இருக்கணும், அதன் அடிப்படையில் தான் அந்த வழக்கு நடத்த முடியும். ஆனால் இடியை பொறுத்த வரைக்கும் அவங்க செய்து வைத்திருக்கக்கூடிய சட்ட திருத்தங்கள் அப்படின்றது வந்து ரொம்ப கொடூரமானதாக இருக்கிறது. ஒருத்தர் வந்து நாங்கள் குற்றவாளின்னு சொன்னா போதும், இப்போ வந்து இந்திரகுமார் வந்து ஒரு குற்றச்செயலில் ஈடுபட்டு விட்டார் அப்படின்னா என்ன குற்றம், எது குற்றம், எங்க நடந்தது, யார் பார்த்தது, என்ன நடந்திருக்கு, இதுக்கு மோட்டிவ் என்ன அப்படின்ற வரைக்கும் அதுல வந்து வேணும். அது இருந்தால் தான் வந்து எஃப்ஐஆர் போட்டு சார்ஜ் ஷீட் போட்டு உள்ள வைக்க முடியும். ஆனால் இடியை பொறுத்த வரைக்கும் இந்திரகுமார் குற்றம் செய்ததாக நம்பப்படுகிறது அப்படின்னு அவங்க எழுதிட்டாங்கனாலே ஓகே, ஈஸியாக ரெக்கார்டர் உள்ளதுக்கு வச்சுங்க அப்படின்றதான் வந்து இவங்க பண்ணியிருக்கிற சட்ட திருத்தம். அவங்க எழுதுனா போதும், அவங்க எழுதினாலே அவர் குற்றவாளி ஆயிடுவாரு. அப்படிதான் நடந்துகிட்டு இருக்கு. இது இந்தியாவுடைய நீதி பரிபாலன முறையே வந்து கேள்விக்குட்படுத்துகிறது.
ஒரு தண்டனை அப்படின்றத வந்து காவல் அதிகாரிகள் கொடுக்க முடியாது. காவல் அதிகாரிகள் வந்து தண்டிக்கும் அதிகாரம் கிடையாது அவங்களுக்கு. காவல் அதிகாரிகள் வந்து காவல், அதுதான் அவங்களுடைய பணி. அவங்க விசாரணை செய்ய வேண்டும். தண்டனை கொடுப்பது வந்து நீதிமன்றம் தண்டனை கொடுக்கும். அதை எதிர்த்து மேல்முறையீடு செய்வதற்கும் அது தவறு என்று வாதாடுவதற்கும் அந்த தரப்புக்கு எல்லா உரிமைகளும் வழங்கப்பட்டிருக்கிறது. ஆனா இடி கேசஸ்ல பாருங்க அந்த எந்த உரிமையுமே கிடையாது. அப்போ இது இந்தியாவினுடைய ஜுடிஷியல் சிஸ்டத்தையே சேலஞ்ச் பண்ற ஒரு சட்டத்தை இவங்க வச்சிருக்கிறாங்க. இதை இந்த ஜுடிஷியரியை அனுமதிக்குது அப்படின்றதுதான் வந்து இந்தியாவில் வந்து எதை நோக்கி நாம நகர்ந்துட்டு இருக்கோம் அப்படின்ற ஒரு ஏக்கத்தை ஏற்படுத்துது. ஒரு உதாரணம் சொல்லணும்னு நினைக்கிறேன். செந்தில் பாலாஜி வழக்குல மெடிக்கல் பெயில் கொடுக்க முடியாது, சரி பெயில் வேணாம், இன்ட்ரிம் இடைக்கால பிணையில அவங்கள விடலாம்ல ஒரு குறிப்பிட்ட கால அவகாசத்துக்கு, அதுவும் முடியாது அப்படின்னு மறுக்கிறாங்க. ஆனா மகாராஷ்டிராவில் அஜித் பவாரனுடைய வழக்கு எல்லாருக்கும் தெரியும். அஜித் பவார் மேல வந்து சிபிஐ எல்லாம் என்கொயரி இருந்தது. அவர் வந்து ஏர்போர்ட் அத்தாரிட்டி, தேசியவாத காங்கிரஸ் சரத்பவாரோட கட்சியில இருந்தவர். ஆமா, அவருடைய உறவினர் அவர் தான் இப்போ வந்து ரெண்டா உடையுது. இப்போ வந்து நீங்க பாருங்க, மோடி எதிர்ப்புல இருக்கிறாரு, இந்தியா கூட்டணி காங்கிரஸ் அலையன்ஸ்ல வந்து அவர் இருக்கிறாரு. மகாராஷ்டிராவை பொறுத்த வரைக்கும் அந்த மகா விகாஸ் அகாடி அப்படின்ற அந்த கூட்டணி தான் வந்து ஆட்சி அமைக்கிறது. அதுல வந்து பிஜேபியோட கூட்டணி சேர்ந்து தான் போட்டியிடுது சிவசேனா. ஆனா அதற்கு பிறகு பிஜேபி கழட்டி விடப்படுது. என்சிபியோட ஆதரவு எடுத்துக்கிறாங்க, ஆட்சி அமைக்கிறாங்க. இப்ப இந்த ஆட்சியை கவிழ்க்கணும்னு வேலை நடக்கும்போது ரெண்டு ஃபேக்ஷனையுமே அணுகிறாங்க. யார் யார் ஃபேக்ஷன்? ஒன்னு சிவசேனாவில் இருக்கக்கூடிய ஏக்நாத் ஷிண்டே, இன்னொன்னு இதுல தேசியவாத காங்கிரஸ்ல இருக்கக்கூடிய அஜித் பவார். தேசியவாத காங்கிரஸ்ல சரத்பவார், அஜித் பவார், சிவசேனாவில் உத்தவ் தாக்கரே, ஏக்நாத் ஷிண்டே. இப்படி ரெண்டு ஸ்பிளிட்டை உருவாக்குறதுக்கு முயற்சி செய்யறாங்க. இடி மூலமாக முயற்சி செய்கிறார்கள். இடி அதிகாரிகள் நேரடியாக தங்களிடம் இதை பற்றி பேசி இருக்கிறதாக அந்த சஞ்சய் ராவத் உள்ளிட்டவர்கள் எல்லாம் வெளிப்படையாக சொல்லி இருக்கிறார்கள். சிவசேனாவில் இருக்கக்கூடிய சஞ்சய் ராவத் எம்பி அவர் வந்து வெளிப்படையாகவே சார்ஜ் பண்ணியிருக்கிறாரு. மேலும் பல தலைவர்கள் வந்து கடிதமே எழுதியிருக்கிறாங்க. யாருக்கு? அன்றைய துணை ஜனாதிபதி அவர்களுக்கெல்லாம் வந்து தொடர்ந்து கடிதமே எழுதியிருக்கிறாங்க. அதுதான் நிலைமை. இப்ப என்ன பிரச்சனை இதுல அப்படின்னா, அஜித் பவார் மேல சிபிஐ கேஸ் இருக்கு, இடி வந்து முகாந்திரம் இருக்குன்னு சொல்லுது. அவர் வந்து பிஜேபியோட அலையன்ஸுக்கு போயிடுறாரு. கேசஸ் வந்து அப்படியே என்ன ஆச்சு ஏதாச்சு, சித்ரா ராமகிருஷ்ணன் வழக்கு என்ன ஆச்சோ அதே மாதிரி இவங்க வழக்கும் அப்படியே போச்சு. நீதிபதி லோயா கேஸ் என்னாச்சோ அதே மாதிரி இந்த கேஸ் அப்படியே போயிருச்சு. ஒரு பொண்ணை உளவு பார்த்த கேஸ் வந்து அமித்ஷா மேலையும் மோடி மேலையும் அங்க இருக்கிற அதிகாரிகள் மேலையும் வந்தது என்ன ஆச்சோ அதே மாதிரி இங்கே ஆயிடுச்சு. இதுதான் நிலவரம். இப்போ தேசியவாத காங்கிரஸ்ல நவாப் மாலிக்னு ஒருத்தர் இருக்கிறாரு. அவர் மேல சும்மா குற்றச்சாட்டு இல்ல, அதாவது அவர் வந்து தாவூத் இப்ராஹிமோட தொடர்புல இருக்கிறாருன்ற அளவுக்கு அவர் மேல அலிகேஷன். அவர் முக்கிய தலைவர். ஆமா, பிரஃபுல் பட்டேல், அஜித் பவார், நவாப் மாலிக் எல்லாம் வந்து சீனியர் லீடர்ஸ். இவங்களுக்கு கீழே தான் வந்து பல பேர் ஒருங்கிணைச்சு வர்றாங்க. இப்ப நவாப் மாலிக்கு குறி வைக்கிறாங்க. நவாப் மாலிக்கை வந்து சேர்த்துக்கிட சொல்லி கேட்கிறாங்க. நவாப் மாலிக் முதல்ல மறுக்கிறாரு. அவர் மீது குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்து அவரை வந்து உள்ள ஏத்துறாங்க, ஜெயிலுக்குள்ள ஏத்திடுறாங்க. இப்போ அவர் வந்து பெயில் பெட்டிஷன் கேட்கிறாரு, பெயில் வந்து மறுக்கப்படுகிறது. மெடிக்கல் பெயில் கேட்கிறாங்க, மறுக்கப்படுகிறது. அதுக்கப்புறம் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிட்டு திருப்பி இங்க வந்து மெடிக்கல் பெயில், இன்ட்ரீம் பெயில் வந்து கொடுக்கப்படுகிறது போன ஆகஸ்ட்ல. இந்த கேஸ் என்ன அப்படின்னா, 2 நிலங்கள் தொடர்பான கேஸ். இந்த 2 நிலங்களையும் வந்து இவர் வந்து முறைகேடாக பெற்றுக் கொண்டிருக்கிறார், விற்பனை செய்யப்பட்டிருக்கிறது அப்படின்றதுதான் குற்றச்சாட்டு. இதுல ஆதாரம் யாரு அப்படின்னா, மும்பை குண்டுவெடிப்பு வழக்குல ஜெயில இருக்கிற ஒருத்தர் தான் இவருக்கு எதிராக சாட்சி சொல்றாரு. எங்க இருந்து? ஜெயில இருந்தே சாட்சி சொல்றாரு. ஆமா இவர் என்கிட்ட இருந்து ஏமாத்தி வாங்கிட்டு எங்க ஜெயில இருக்கிறவன்ட்ட வந்தா இப்படிதான் கேஸ வந்து ஆதாரம் இருக்கு அப்படின்னு சொல்லி இடி தூக்கிட்டு வந்தாங்க. அவரை வெளியவே விடக்கூடாதுன்னு கண்டன் பண்ணாங்க. யாரு? இடி. அவர் வந்து உடம்பு சரியில்லை, மருத்துவமனையில படுக்கையானாரு அப்படின்லாம் சொல்லி கூட அவருக்கு வந்து மெடிக்கல் பெயில். அப்ப இது வரைக்கும் செந்தில் பாலாஜி இவரும் ஒரே மாதிரி ட்ரீட் ஆயிருக்கிறாங்க. செந்தில் பாலாஜியும் ட்ரீட்மெண்ட்ல இருக்கிறாரு, மெடிக்கல் பெயில் மறுக்கப்படுகிறது. இவரும் ட்ரீட்மெண்ட்ல இருக்கிறாரு, மெடிக்கல் பெயில் மறுக்கப்படுகிறது. ஓகே, நார்மலா தானே போயிட்டு இருக்கு. அப்படின்னா போன டிசம்பர் மாசம் என்ன நடக்குது அப்படின்னா, மகாராஷ்டிராவில் அசம்பிளிக்கு போறாரு. யாரு? இன்ட்ரீம் பெயில் வாங்கியிருக்கிறாரு. அதுக்கப்புறம் சுப்ரீம் கோர்ட் போயிட்டு வந்து இன்ட்ரீம் பெயில் வாங்குறாரு. இன்ட்ரீம் பெயில் வாங்கிட்டு மெடிக்கல் பெயில் வாங்கிட்டு எங்க சட்டப்பேரவைக்கு போறாரு, மகாராஷ்டிரா சட்டப்பேரவைக்கு. சட்டப்பேரவைக்கு போன உடனே தேவேந்திர பட்னவிஸுக்கு கோபம் பொத்துக்கிட்டு வந்துருச்சு. அவர் யாருன்னா பிஜேபி துணை முதலமைச்சர். அங்க ஏக்நாத் ஷிண்டேவுக்கு அடுத்த போஸ்ட்ல உட்கார்ந்து இருக்கிறாரு. அவர் பாவம் மோடிக்கு போட்டியாளராக வந்துருவாருன்னு பயந்து அவரை முதலமைச்சராக்காம துணை முதல்வராக்கி உட்கார வச்சிருக்கிறாங்க. அவர் வந்து உடனே அஜித் பவாருக்கு இவர் வந்து குற்ற வழக்குல ஈடுபட்டு இருக்கிறாருங்க, அவர் வந்து ஃபுல் பெயில் வாங்கிட்டு வந்துட்டா கூட நீங்க சேர்த்துக்கலாம், அவர் மேல இன்னும் சார்ஜஸ் இருக்கு, ப்ரூவ் பண்ணா நாளைக்கே ஜெயிலுக்கு போயிடுவாரு, இப்படி ஒரு குற்றவாளியை வந்து சேர்த்துக்கிறதா? ஆஹா, என்ன மாதிரியான ஒரு கேள்வி! எப்படி வந்து நியாயத்துக்காக துடிக்குது. ஏங்க, நீங்க கடிதம் எழுதுறது யாரு மேல?
நீங்க யாரு மேல குற்றச்சாட்டு வச்சீங்களோ, நீங்க யாரு மேல வந்து இடி சார்ஜஸ் சிபிஐ சார்ஜஸ் வச்சீங்களோ அவருக்கு கடிதம் எழுதுறாரு, நவாப் மாலிக்க சேர்த்துக்கிடாத அப்படின்னு. அஜித் பவாரே ஒரு குற்றவாளின்னு தான் சொல்றாங்க. ஆனா நவாப் மாலிக் மேடைகள்ல பேசினார். ஆமா, அஜித் பவார் வந்து பிரச்சனை இல்லை உனக்கு, உனக்கு வந்து நவாப் மாலிக் பிரச்சனையா இருக்கிறாரா? இப்போ அங்கதான் வந்து இடி பிஜேபியினுடைய இரட்டை வேடம் அம்பலப்பட்டிருக்கிறது. நேற்று சுப்ரீம் கோர்ட்ல வந்து அவருடைய மெடிக்கல் பெயிலை எக்ஸ்டெண்ட் பண்றத பத்தின அப்பீல் போகுது. அந்த அப்பீல்ல வந்து என்ன நடக்குது அப்படின்னா, அடிஷனல் இது சொலிசிட்டர் ஜெனரல் துஷார் மேத்தா உள்ளிட்டவர்கள்லாம் வர்றாங்க. என்ன சார் இந்த மாதிரி கேட்குறாங்க, மெடிக்கல் பெயில் நம்ம எப்பயும் மெடிக்கல் பெயில் கொடுக்கறது கிடையாது, இந்த மாதிரி நோ அப்ஜெக்ஷன் யுவர் ஆனர். என்ன இதே ஆளு இதே நீதிமன்ற வளாகத்துல செந்தில் பாலாஜி வழக்குல வி ஹேவ் அப்ஜெக்ஷன்ஸ் யுவர் ஆனர் அப்படின்றாரு. ஆனா அதே நபர் இங்க மகாராஷ்டிராவை சேர்ந்த எம்எல்ஏ நவாப் மாலிக் வந்து நோ அப்ஜெக்ஷன் சொல்றாரு. எப்படி இந்த இரட்டை நிலைப்பாட்டு காரணம் என்ன? இது எங்கிருந்து வருகிறது? இதை நீதிமன்றம் எப்படி ஏற்றுக்கொள்கிறது? இந்த கேள்விக்கெல்லாம் என்ன பதில் அப்படின்னு தேடி பார்த்தோம்னா பிம்பிலிக்கு பிலாப்பி அப்படின்றதுதான் பதில். இல்ல எதற்காக வந்து எந்த அமலாக்கத்துறை தன்னுடைய தரப்புல எதிர்ப்பு தெரிவிக்கணும்ல, ஏன் தெரிவிக்க மறுத்தார்கள்? அவர் தான் பிஜேபியில போய் கூட்டணிக்குள்ள போயிட்டாருல, அஜித் பவாருக்கு கூட வந்துட்டார். அஜித் பவார் வந்து பாஜகவில் இந்த அலையன்ஸுக்கு வர்றப்ப கூடவே வர்றாரா? வரல. அஜித் பவார் முதல்ல வர்றப்ப இவர் வரல. அஜித் பவார் வந்து உள்ள போயிட்டாரு. அதுக்கப்புறம் இவர் மெடிக்கல் பெயில் வாங்கினதுக்கு அப்புறம் இதுக்கு மேல நம்ம பாடி தாங்காது, நம்ம வந்து நிம்மதியா வாழணும் அப்படின்னா உள்ள போனாதான் வாழ முடியும் அப்படின்றது. உள்ள போனானா பிஜேபிக்குள்ள ரெண்டுமே உள்ள போறது தானே, வெளியே வந்தா முடிஞ்சு கதை. அந்த மாதிரி பிஜேபியோட போயிடலான்னு சொல்லிட்டு இவர் வந்து போறாரு. பிஜேபி என்ன நினைக்கும், ஏற்கனவே அஜித் பவாரை நம்ம தான் குற்றவாளின்னு சொன்னோம், இந்தியா கூட்டணி போட்டு இந்தியா முழுக்க வருவருன்னு வருக்கிறாங்க. தமிழ்நாட்டுல சேலம் பக்கத்துல ஆத்தூர் பக்கத்துல அப்பஞ்சமுத்திரன் ஏதோ ஒரு குக்கிராமம் மேப்ல பார்த்தா கூட லொக்கேட் ஆகாத ஒரு ஜிபிஎஸ் அட்ரஸை வச்சுக்கிட்டு இடியவே வந்து இவங்க உயிரை வாங்கிட்டு இருக்காங்க. அவன் வரைக்கும் கேட்கிறான், அஜித் பவாரை நீ வச்சிருக்கல, அஜித் பவாரை என்ன பண்ண, 2 விவசாயிகளை நீ சம்மன் பண்றியா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அப்படின்னு ஒரு கிதக்குன்னு இருக்கும்ல, ஒரு ஒரு ஸ்டேஜிங். என்ன ஸ்டேஜிங்? நவாப் மாலிக் குற்றவாளி, அவரை நம்ம சேர்த்துக்கிட கூடாது. சரி சேர்த்துக்கிட கூடாது, குற்றவாளி தானே, இடி மட்டும் ஏன் வந்து மெடிக்கல் பெயில் எக்ஸ்டெண்ட் பண்ணுது, ஏன் செந்தில் பாலாஜிக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணல? அப்ப இதுதான் கள்ளக்கூட்டு, இதுதான் இவங்களுடைய வேலை பிரிவினை. இந்த பக்கம் நான் எதிர்க்கிற மாதிரி எதிர்க்கிறேன், நீ மெடிக்கல் பெயில் எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்டுரு. இது வந்து சிக்னல் நவாப் மாலிக். ஓகேப்பா, அதான் ஒருவேளை செந்தில் பாலாஜி பாஜகவோடு நேரடியாகவோ மறைமுகமாகவோ இணங்கி போவதற்கு தயாரானால் அவருக்கும் வந்து ஆப்பிள் ஜூஸ் கொடுத்துருவாங்க. அப்ரூவ் ஆயிட்டீங்கன்னா ஆப்பிள் ஜூஸ் கொடுத்துருவாங்க. அந்த செந்தில் கவுண்டமணி காமெடி ஜெயிந்தா அந்த படத்துல வந்து அங்க செந்தில் படுத்திருப்பாரு, செந்தில் வந்து கால் மேல கால் போட்டு படுத்துட்டு ஆப்பிள் ஜூஸ் கொடுத்துட்டு இருப்பாரு. அவனுக்குலாம் ஆப்பிள் ஜூஸ் கொடுக்குறான், அவர் அப்ரூவ் ஆயிட்டாரு சார், ஆப்பிள் ஜூஸ் கொடுக்குறோம், நீங்களும் அப்ரூவ் ஆயிருங்க, உங்களுக்கு ஆப்பிள் ஜூஸ் கொடுப்போம் அப்படிம்பாங்களே. இதுதான் இன்னைக்கு செந்தில் பாலாஜி நிலை. இப்ப மீண்டும் ஒரு முறை ஏற்கனவே வந்து சேலம் ஆத்தூர் தலித் விவசாயிகள் விவகாரத்தில் எப்படி ஒரு 6.5 ஏக்கர் நிலத்தை அபகரிப்பதற்காக. ஆனா கரிகாலன், நீங்க ஒரு விஷயத்தை என்கிட்ட மறைச்சிட்டீங்க, இவ்வளவு பெரிய ஒரு உளவுத்துறை சதியில ஈடுபட்டிருக்கீங்க, நீங்க எங்கள்கிட்ட இதை பத்தி சொல்லவே இல்லையே. அதெல்லாம் புரோக்கர்கள் சொல்றது, அதுல என்ன இருக்கு? சோ அந்த விவகாரத்தில் இடி அப்பட்டமாக அம்பலமானது. ஒரு மாவட்ட செயலாளருக்காக 6.5 ஏக்கர் நிலத்தை பிடுங்கி தருவதற்கு வேலை செய்தாங்கன்னு அம்பலமாயிருக்குது. இப்ப இதுல மீண்டும் ஒரு முறை அம்பலமாயிருக்குது இந்த நவாப் மாலிக் விவகாரத்துல அப்படின்றத வந்து புரிஞ்சுக்க முடியுது. அடுத்து செந்தில் பாலாஜிக்கு என்னென்ன வாய்ப்புகள் இருக்குது? செந்தில் பாலாஜிக்கு அடுத்து அப்பீல் போவாங்க. கண்டிப்பா சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் அவர் போய் தான் இந்த பெயில வந்து ஒரு இன்ட்ரீம் பெயிலோ அல்லது வந்து பெயிலோ வாங்குறதுக்கான வாய்ப்பு இருக்கிறது. நிச்சயமா அவர் தேர்தலுக்குள் அவர் விடுவிக்கப்பட வாய்ப்பில்லை. 21-22 அவர் வந்து விசாரணைக்கு ஆஜராவதற்காக அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது. நீதிமன்றத்தில் அவர் ஆஜர்படுத்தப்படணும், நேரில் வந்து பதிலளிக்க வேண்டிய நிர்பந்தம் இருக்கிறது. ஒருவேளை அந்த பதிலளிப்புகளுக்கு பிறகு அவருக்கான மெடிக்கல் பெயிலோ அல்லது இன்ட்ரீம் பெயிலோ கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஓகே, இப்போ ஏற்கனவே இந்த குற்றச்சாட்டு இருக்குல்ல, ஒரு ஊழல் செய்து அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்டு சிறையில் இருக்கின்ற. ஊழலா? ஆமா, யாரு அப்படித்தானே சொல்றாங்க செந்தில் பாலாஜி. செந்தில் பாலாஜி ஊழல் செய்தார் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வரைக்கும் நிரூபித்திருக்கிறார்களா? இல்ல, அப்படி இருக்கின்ற சூழலில் அவரை வந்து அமைச்சர் பதவியாவே தொடர்ந்துட்டு இருக்குது. 2024 தேர்தலிலும் பிரதிபலிக்கும் இந்த விஷயம் அப்படின்னு ஒரு வாதம் வைக்கப்படுது. அந்த வாதம் வந்து மக்களிடையே எடுபடுமா? ஜெயிலுக்கு போயிட்டு வந்து அமித்ஷா இன்னைக்கு உள்துறை அமைச்சரா இருக்கிறாருல்ல, அவர் குஜராத்ல வந்து நெஞ்சுவலி, அவரும் நெஞ்சுவலிக்காரர் தான். அவர் பாவம் பரவாயில்ல, வெளியே வந்துட்டார். அவரு அந்த அளவுக்கு அவர் நல்லா இருக்கிறது சந்தோஷம். ஜெயிலுக்கு போயிட்டு வந்து அவர் இன்னைக்கு வந்து உள்துறை அமைச்சரா இருக்கிறாரு இல்லையா? அவர் எந்த முகத்தோடு ஓட்டு கேட்டு போறாரோ அதே முகத்தோட
செந்தில் பாலாஜியும் ஓட்டு கேட்டு போகலாம். குஜராத்தில் அவ்வளவு பெரிய இனப்படுகொலை நடந்ததற்கு பிறகும் உலக அளவுல பிபிசி உள்ளிட்டவர்கள் எல்லாம் டாக்குமெண்ட்ரி போட்டு தோலுரித்த பிறகும் எந்த மணிப்பூர்ல 2 பேர் நிர்வாணமாக பெண்கள் தரதரன்னு இழுத்துட்டு வரப்படுறாங்க ஒரு கூட்டத்தால. அவங்களுடைய நிலை என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு வரைக்கும் நம்மளுக்கு தெரிய வரல. அவங்க மேல என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்குன்னு கேட்டோம்னா எஃப்ஐஆர் போட்டோம், அரெஸ்ட் பண்ணிட்டோம்ன்றாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆச்சு ப்ரொசீடிங்ஸ்ன்றதே இப்போ வரைக்கும் தெரிய வரல. ஆனாலும் சிரித்த முகத்தோட மிகப்பெரிய பேரணி நடத்தி தன்னுடைய BMW காரில் இருந்து இறங்கி கோட்டு சூட்டோட மாலை மரியாதையோட பெரும் மலர் தூவல் அலங்காரங்களோட மோடிஜி என்ன முகத்தோட ஓட்டு கேட்டு வர்றாரோ அதே முகத்தோட ஓட்டு கேட்டு போலாம். ஆருத்ராவை தன்னுடைய கட்சியில உறுப்பினரா சேர்த்து கொண்டதற்கு பிறகும் அவருக்கு தானே மாலை அணிவித்து ஒரு குற்றவாளி, பொருளாதார குற்றவாளி, எப்படி இவர் மேல ஒரு பொருளாதார குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறதோ அதே மாதிரி அவர் மேலே ஒரு பொருளாதார குற்றம், நேரடியா மக்கள்கிட்ட இருந்து பணம் பறித்த குற்றம். 2500 கோடி 2500 கோடிக்கு இவர் 1 கோடி, செந்தில் பாலாஜினுடைய ஸ்கேம் அமௌண்ட் 1 கோடி, அது 2500 கோடி. அப்போ அவரை எந்த முகத்தோட அண்ணாமலை தன்னுடைய கட்சியில் சேர்த்து கொண்டு அவர் அதற்கு பிறகும் மக்கள் மத்தியில போய் ஊழலுக்கு எதிராக பேசுகிறாரோ அதே போல செந்தில் பாலாஜி கேட்கலாம். இன்னொரு உதாரணமும் சொல்றேன். எனக்கு தெரிஞ்சு 24 எலெக்ஷனுக்கு பாஜக நேரடியா கட்சி சார்பா கூட்டணி பேச போறது இல்ல போல, முழுக்க அமலாக்கத்துறையை வச்சுதான் யார் யாரு கூட்டணிக்கு அமலாக்கத்துறை மூலமாகவும் துணைவேந்தர்கள் மூலமாகவும் பல பேச்சுவார்த்தைகள் நடந்துட்டு இருக்கு. எந்த முகத்தோட? இப்ப ஒண்ணும் இல்ல, ஒரு ஜாமீன்ல இருக்கிற நிபந்தனை ஜாமீன்ல இருக்கிற குற்றம் சாட்டப்பட்ட நபர் ஆளுநரை சந்திக்க போனோம். இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ இவர் இருக்கிறாரு, யாரு நம்ம இது வச்சாரு பெட்ரோல் பாட்டில கொண்டு போய் வாசல்ல கருக்கா வினோத் நாளைக்கு போய் கவர்னரை சந்திக்கிறதுக்கு அனுமதி கேட்டா கொடுப்பாரா? தெரியல. அது கூட பெட்ரோல் தான் வச்சாரு இல்ல, ஏன்னா அதுக்கு முன்னாடியே பாஜகவுல சேர்ந்து தேடப்படும் குற்றவாளிகள் எல்லாம் கவர்னர் மாளிகைக்கு போய் பார்த்தாங்க. அந்த வகையில இப்ப ஜெகநாதன் கூட்டுன்னு ஒரு பவுண்டேஷன், இவங்க பண்ண குற்றத்தை நம்ம பேசிதான் ஆகணும். ஈடி இங்கெல்லாம் ஏன் போல, என்ன பண்றாரு? மதுரையில் ஒரு ஈடி அதிகாரி சிக்கினாரு. எப்படி சிக்கினாரு? அதாவது போலீஸ் ஸ்டேஷன் எஃப்ஐஆர் எல்லாமே இங்கேயும் ஒரு காப்பி வந்துடணும் அப்படின்னு இருந்த சட்டத்தின்படி இவர் ஒரு 75 எஃப்ஐஆர் செலக்ட் பண்ணி வச்சுக்கிறாரு. அடிச்சாண்டா அப்பாயின்மெண்ட் ஆர்டர் அப்படின்ற மாதிரி எல்லாருக்கும் கால் பண்ணி ஆளுக்கு 25 ரூபா அப்படின்ற ரேஞ்சில் அவர் வசூல் பண்ணிட்டு இருந்திருக்காப்புல. ஒருத்தர் வசூல் பண்ண போகும்போது அந்த ஆளு ஏற்கனவே குற்றம் சாட்டப்பட்டவர், அவர்கிட்ட போய் இந்த ஆள் வசூலிக்கிறேன்னு போய் கையும் களவுமா ஆகப்பட்டாரு. இப்போ அங்கெல்லாம் ஈடி என்ன மாதிரியான நடவடிக்கைகள் எடுத்தது? இப்போ இவர் ஜெகநாதன் எடுத்துங்க, இவர் என்ன பண்ணியிருக்கிறாரு? பூட்டர்னு ஒரு ஃபவுண்டேஷன், ஆக்சுவலா இது தப்பா எழுதுறாங்க நிறைய பேர், பூட்டர் ஃபவுண்டேஷன் பூட்டர்னு சொல்லாம அதை விரிவா எழுதணும்னு நான் சொல்றேன். பெரியார் யூனிவர்சிட்டி இன்குபேஷன் சென்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ஆரம்பிக்கிறாரு. நீ யோசிங்க, இப்ப நான் பேரலையில வேலை பார்க்கிறேன், நான் பேரலை ரிசர்ச் ஃபவுண்டேஷன் அப்படின்னு நான் ஒன்று ஆரம்பிச்சுட்டு பேரலை சீலு, பேரலையினுடைய வண்ண முத்திரைகள் எல்லாத்தையும் பயன்படுத்தி கொண்டு நான் போய் உங்க சேனல்ல எம்ஓயு அமர் பிரசாத் ரெட்டி பண்ணாரு. இந்த நேஷனல் சைபர் செக்யூரிட்டின்னு ஒரு அமைப்பு வச்சுக்கிட்டு அதுக்கு எல்லாமே சென்ட்ரல் கவர்மெண்டோட லோகோ. கொஞ்ச நாள் முன்னாடி 2019 மீரா மித்துன்னு ஒருத்தவங்க, நம்ம மக்கள் எல்லாம் மறந்து போயிருப்பாங்க, அவங்க என்ன பண்ணாங்க, நான் விஜிலன்ஸ்ல இன்ஸ்பெக்டர் ஆயிட்டேன் அப்படின்னாங்க. ஏன்னா விஜிலன்ஸ் கமிஷன் ஒரு என்ஜிஓ, அவன் என்ன பண்ணிருக்கிறான், இவங்களுக்கு இன்ஸ்பெக்டர் அப்படின்னு போட்டு ஒரு எம்பளத்தை போட்டு கையில கொடுத்துட்டான். நான் இன்ஸ்பெக்டர் ஆயிட்டேன். நான் ஃபேக்ட் செக் பண்ணி பாக்குறேன், அது டெல்லியில பதிவு பண்ணப்பட்டிருக்கிற ஒரு 10க்கு 10 ரூம் வச்சு பதிவு பண்ணப்பட்டிருக்கிற ஒரு என்ஜிஓ. இப்படி என்ஜிஓ ஐடி கார்டை வச்சுக்கிட்டு இப்படியான வசூல் வேட்டைகள் நடந்திருக்கிறது. அதே மாதிரியான ஒரு வசூல் வேட்டையை தான் இவர் பூட்டர் ஃபவுண்டேஷன் ஜெகநாதன் பண்ணியிருக்கிறாரு. ஆனா இதுக்கு முன்னுதாரணம் இல்லாம இல்ல. எது முன்னுதாரணம் அப்படின்னா, பிஎம் கேர்ஸ்னு இந்தியாவினுடைய லட்சினை, இந்தியாவினுடைய பிரதமர் பதவி, இந்தியாவினுடைய நிதியமைச்சர் பதவி, இந்தியாவினுடைய உள்துறை அமைச்சர் பதவி, இவ்வளவு அதிகாரங்களையும் கையில் வைத்துக் கொண்டு பிஎம் கேர்ஸ் அப்படின்னு இந்திய அரசாங்கமே நடத்துற மாதிரி நீங்க அந்த விளம்பரத்துல எடுத்து பாருங்க. இந்துல இருந்து எல்லா பேப்பர்லயும் வந்துச்சு, திஸ் இஸ் ஏ பிரைவேட் ட்ரஸ்ட் அப்படின்னு எங்கேயாவது போட்டுருந்துச்சா? கிடையாது. கொரோனாக்கு நிதி தாங்கன்னா அரசு விளம்பரம். அந்த விளம்பரத்துக்கு காசு யார் கொடுத்தா? மோடி சொந்த காசுல கொடுத்தாரா? நிதியமைச்சர் சொந்த காசுல கொடுத்தாங்களா? அமித்ஷா சொந்த காசுல கொடுத்தாரா? இல்லையே, கவர்மெண்ட் காசு தானே போச்சு. இப்ப கவர்மெண்ட் காசுல பிரதமர் மோடியே லட்சக்கணக்கான கோடிகள் வசூல் பண்ணும்போது நம்ம ஒரு வைஸ் சான்சலர் ஆகிய ஆளுநர் ரவியினுடைய அங்கீகாரம் நமக்கு இருக்கு. நம்ம ஒரு ஃபவுண்டேஷன் ஆரம்பிச்சு ஏதாவது பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைச்சிருக்கிறாரு.
கைது பண்ணிட்டாங்க. இப்ப தேடுதல் வேட்டையில அவரு கூட சேர்ந்த 3 கூட்டாளிகள், அந்த ரிஜிஸ்ட்ராரு, கம்ப்யூட்டர் ஆபரேட்டரு, கணினித்துறையினுடைய ஹெச்ஓடி 3 பேர் வந்து தலைமறைவா இருக்கிறாங்க. 3 பேரையும் தேடுதல் குழு போயிருக்குது. இவர் நிபந்தனை ஜாமீன்ல ஆளுநரை வரவேற்க போறாரு. இதுலதான் ஆளுநர் வந்து பேட்டி கொடுக்குறாரு, ஊழலை ஒழிக்க போறேன் அப்படின்னு. நல்லா ஒழிக்கிறாங்க, சிறப்பா ஒழிக்கிறாங்க. பொறுத்திருந்து பார்க்கலாம் இந்த அமலாக்கத்துறையினுடைய வழக்குகள் அடுத்தடுத்து எப்படி போகுதுன்னு. இவ்வளவு நேரம் எங்களுடைய ட்ரைப்ஸ் பார்வையாளர்களுக்காக உங்களுடைய கருத்துக்களையும் நேரத்தையும் பகிர்ந்துட்டதுக்கு மிக்க நன்றி.